வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் மத்தி மீன் குழம்பு செய்யலாம். நான் ஒரு பவுலில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது இருக்கட்டும். இந்த மாதிரி நீர்க்க கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடித்த பிறகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வெந்தயமும் கொஞ்சம் லேசாக செவந்து வரும்போது இதில் 10 சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே ஒரு மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். ஒரு சின்னதாக ரொம்ப சின்ன சைஸ் இஞ்சியும் தட்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிட்டு இதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல் உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால நமக்கு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிரும். இப்போ கலந்தாச்சு. நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி மிளகாத்தூள் கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த குழம்பை கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும் பொழுது சுத்தம் பண்ணி வச்சுருக்க மத்தி மீனை அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மீன் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுடலாம். மீன் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது இந்த மாதிரி கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மீன்லாம் உடஞ்சிராமல் இந்த மாதிரி லேசாக கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.